வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால 4 வருடங்கள் தான் தசாபுத்தி இருக்கும். என்னோட கணக்குப்படி 3 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை உங்களுக்கு நடப்பில் வரும். படிக்கிற காலகட்டத்தில் மீனராசி ஜென்ம ராசியில் சனி பகவான், இது வக்கர நிவர்த்தி. ஒரு சில காலமாக 138 நாட்களாக வக்கரத்தில் இருந்த சனி பகவான் இவர் ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு சைலண்ட்டாகவே இருந்திருக்கலாம். இருந்தாலும் இது ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால படிக்கிற காலகட்டத்தில் இந்த தசையில், அதாவது சனி தசையில் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. படிப்பு ரீதியாக ஏதாவது தடைகள் இருந்தால் மாறும். மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ஏதாவது எக்ஸாமெல்லாம் எழுதியிருந்தால் பாசிட்டிவான பதில் வரும். அதான் சனி தசையில் எந்த வித பாதிப்பும் வராது படிக்கிற காலகட்டத்தில். இது பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருடத்தில் வரும் இல்லையா, அதனால் இந்த தசையில் கெடுபலன்கள் கிடையாது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சனி தசை நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வக்கர நிவர்த்தியானாலும் சரி, இது குரு பார்வை இருக்குது. இது எல்லாமே இந்த கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு படிப்பு தடைப்பட்டிருக்கும். ஏன்னா மோசமான தசையாக இருந்துச்சுனாக்கா படிப்பு தடைப்படும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை, லக்னாதிபதி சரியில்லை அப்படின்னா, இந்த ராசியாதிபதியே மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல படிப்பை தடை கொடுத்துரும். படிப்பை தடுக்கி விட்டுச்சுனாக்கா, அதாவது காலவாரி விட்டுச்சுனாக்கா, இங்கே விழுந்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது கஷ்டம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தசைக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எப்படியோ படிச்சிருங்க, அவ்வளோதான். 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தான் தடை வந்தாலும் சரி, படிப்பை தொடர்ந்து படிக்கிற வேலையை பாருங்கள். ஒரு 2-3 டிகிரி கையில் வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகள், அதாவது ரொம்ப கெட்ட நேரங்க, இதெல்லாம் கெட்ட நேரம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ஜாதகம் குழந்தையிலே பார்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த டைமை கூட நீங்கள் சமாளிக்கலாம் படிப்பு கையில் இருந்தால். அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம். அறிவுரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதுக்குண்டான வயசு எனக்கு கிடையாது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். படிப்பு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், ஒரு வழி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் 7.5 சனி ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்ததுனாக்கா அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வருவீங்க. மன அழுத்தம் ஓரளவுக்கு மீண்டு வரலாம். மன அழுத்தத்துலேருந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 4 குடைய கிரகம். 4ஆம் அதிபதினாக்கா வேலையை சொல்லக்கூடிய இடம். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துற ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை வைக்காது. அதாவது வேலை கிடைக்காமலாம் வைக்காது. வேலை கொடுத்துட்டு வேலையில் தான் பிரச்சனை வைக்கும். அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, வேலை அழுத்தங்கள், ரொம்ப லாங்கில் போய்ட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, சுற்றி இருக்கிறவங்க சரி இருக்க மாட்டாங்க, எல்லா வேலையும் உங்கள் மேலே போடுவாங்க. இன்னொன்று, உங்களை நல்லபடியாக பயன்படுத்திப்பாங்க. உங்களை என்னென்னலாம் பயன்படுத்தணுமோ, உங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திப்பாங்க. கடைசியில் கெட்ட பேர் உங்கள் பேருக்கு தான் வரும். அது மாதிரி இது ஜென்ம சனியில் கொடுக்கும். ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. நன்மை செய்யாத தசையில் 7.5 சனி வந்துச்சுன்னா இதுவும் நன்மை செய்யாது. இது முதல் சுற்று சனி 30-32 வரைக்கும். இருந்தாலும் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஒரு சில பேருக்கு 12ஆம் இடத்துல இருக்கும், 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா, 12 இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த தசையை நல்லாயிருக்கும். இப்போ வேலைலாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் மன அழுத்தங்கள், அங்கே வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இந்த 7.5க்கு உண்டான பலன்களை கொடுத்துனே இருக்கு இல்லையா, அது இருந்து தான் இருக்கும். அதை நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி சமாளிக்கணுமோ அதை சமாளிச்சிங்க. மற்றபடி வேலையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடணும்னு நினச்சிங்கனாக்கா அது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஓகே. இப்போ வேலையில் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துனாக்கா கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி இப்போ தான் தொடர ஆரம்பிக்குது.
வக்கர நிவர்த்தியிலிருந்து நேர்கதி பாதையில் பயணம் செய்ய போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு தசை எப்படி இருக்கோ அதனுடைய பலன்கள் இந்த சனி பகவான் கொடுக்கும். இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப கவனமாக பண்ணுங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது. திருமணம் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஜென்மசனியில் இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதெல்லாம் பார்த்துங்க. எதுவுமே வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க. அதிகமாக மன அழுத்தத்தை கொடுத்து வார்த்தைகள் அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இதுவாக வந்துடும். ஏன்னா இந்த தசை சரியில்லைனா, தசை சரியாக இருந்ததுனாக்கா பரவாயில்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும். தசை சரியில்லைனா மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும். தசை நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? உங்களுக்கே தெரியும். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சண்டை வருதுன்னா அதில் தப்பிச்சிருங்க, அவ்வளோதான். வாக்குவாதம் வருதுன்னா அதில் தப்பிச்சிருங்க. அது வேலையில் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எவ்வளோ இருந்தாலும் சரி, அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் முதலீடு மட்டும் வேண்டாம். மற்றபடி வேலையெல்லாம் போயிட்டுருக்கோம், சூப்பராக இருக்கும். வருமானம்லாம் வந்துட்டுருக்குன்னா அதெல்லாம் பரவாயில்ல. வரக்கூடிய வருமானம் வந்தாலே போதும் அப்படின்னு நினைங்க. நீங்கள் தொழில் மாற்றணும், வேலை மாற்றணும், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்காதீங்க, அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் முன்கூட்டியே கேட்டுருங்க, கடன் கேட்டுருங்க. அப்போ தான் உங்ககிட்ட கடன் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் பண விரயங்கள்லாம் கொடுக்கும் இந்த சனி பகவான். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா பிரச்சனை இல்லை. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவாக சொன்னால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு, உங்களுக்கு அதை கொடுக்க போகிறா, இதை கொடுக்க போகிறா, உங்களுக்கு ஜென்ம சனி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார், அதை கொடுப்பார். அதுமாரி பாசிட்டிவாக சொன்னால் தான் ஓடுது வீடியோ அப்படின்றதுக்காக நான் சொல்ல முடியாது. இது தசாபுத்தி பலன்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் தசையை பொறுத்து தான் பலன்கள். இது அவயோக தசைனா அவயோக பலன்கள் தான் கிடைக்கும். உங்கள் கர்ம அடிப்படையில், ஜாதக அடிப்படையில் இது இருக்கிற இடத்த பொறுத்து அந்த பலன்களை தான் இந்த சனி பகவான் கொடுக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக போங்க. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. வேலையிலும் சரி, தொழிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, எல்லாத்துலேயுமே விழிப்புணர்வோடு இருங்க. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது. இந்த கேது பகவான் தசை இருக்கு இல்லையா, இதில் எந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சந்திரன் வீடு, சூரியன் வீடு, செவ்வாய் வீடு. இந்த செவ்வாய் வீடெல்லாம் உங்களுக்கு நன்மை தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. சந்திரனும் நன்மை தான் செய்யும். சந்திரனோட வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் இந்த ராசியில் இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உத்திரட்டாதி ரேவதிக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சந்திரனோட வீட்டில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரியன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் அந்த வீட்டில் இருந்து கேது பகவான் தசை நடத்துச்சுனாக்கா வீடு கொடுத்த கிரகத்தை மட்டும் பாருங்கள். அந்த சூரியன் நீசமாக இருந்தாலோ, இல்லை லக்னத்துக்கு 6, 8, 12 மறைசானத்தில் இருந்தாலோ, இல்லை இந்த சனியோட சேர்க்கை, ராகு கேதுவோட சேர்க்கை இது மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த டைமுங்கிறது கேதுவோட சேர்ந்து இருந்தால் அது கேது கூடவே இருக்காரு, அது பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சொத்து பத்து பிரச்சனை கொடுக்கும், மணி லாக் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருந்தால் பண வரவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், தடை பண்ணும். மணி வர்றதை, அதாவது வர வேண்டிய வருமானத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். வேலையில் பிரச்சனை கொடுத்து வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம விடாமல் பண்ணுறது, இல்லை வேலை போக வைக்கிறது, அது மாதிரிலாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த வீடுகள் தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சரி, குருவோட வீட்டில், புதனோட வீட்டில், இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த கேது தசையானது. நீங்கள் தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் முதலீடுங்கிறது அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே உஷாராக இருக்கணும். எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. எம்ப்ளாய்க்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு கடன் வாங்குறது, அதாவது ப்ராப்பர்ட்டிக்காக கடன் வாங்குறது, லோன் கேட்கறது, இதுமாரி சேங்ஷன், இதெல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இதில் உங்கள் சுய ஜாதகத்தில் 12 இருந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த சனியோட வீட்டில் இருந்தால். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 3, 6, 10, 11 இந்த இடங்கள்லாம் சிறப்பு. ஆனால் 3ல் இருக்கக்கூடாது. 6, 10, 11, 12 இது மாதிரியான இடங்களில் சுக்கிர பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா நீங்கள் கண்ண முடின்னு போகலாம். என்ன ஒன்று, எம்ப்ளாய்க்கு மட்டும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும். இதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பண பிரச்சனைகள் வரும். இதில் குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நார்மலாக ஒரு தொழில் போயிட்டுருக்கு, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா போயிட்டுருக்கோம். நீங்கள் புதிய முயற்சி, புதிய முதலீடு மட்டும்தான் நான் தவிர்க்க சொல்கிறேன். இது மட்டும்தான் அந்த அஷ்டமாதிபதி தசையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும்.
மற்ற இடங்கள்ல இந்த சுக்கிர பகவான் இருந்து தசை நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை, எம்ப்ளாய்க்கு வேலை மாற்றங்கள் அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரொமோஷன்லாம் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க, ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் எதிர்பார்ப்புகளை விட்டுருங்க. இப்போ ஜென்ம சனியில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கிறது, நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி ப்ரொமோஷனு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்ப்பு அது மட்டுமே. இப்போ லோன் கூட சரி, நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரிலாம் வாங்கிக்கலாம். இப்போ வேலையை வச்சு இப்போ கணவன் மனைவி சம்பாதிக்கிறீங்க, அந்த லோனெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் பதவி, அது மூலிமா பணம் வரவுக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு எதிர்பார்ப்புகள் வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வராமல் இருந்தால் நல்லது. நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா போயிட்டு இருக்கட்டும். இந்த வாக்குவாதங்கள் வரும்போது அதுக்காக பிரிவாங்க, அது பிரச்சனை வரும், சண்டை வரும் அப்படி சொல்லலை. வாக்குவாதங்களில் இந்த இடத்துல வார்த்தைகள் அதிகமாக வந்துடும், தப்பு தப்பான வார்த்தைகள் வந்துடும். எதுக்கு இப்படி பேசணும்னு தெரியாது, ஏன் இவ்வளோ நாளாக இப்படி பட்ட மனுஷனே கிடையாது, இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துடும். சொந்த பந்தங்கள்லேயே அது மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது. நீங்கள் கொடுக்குற இதை பண்ணுற அப்படின்னு மட்டும் சொல்கிறாதீங்க, எதையுமே சொல்லாமல் செய்யுங்க. எதையுமே வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது இந்த சுக்கிர தசையில் 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசையில் உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் பிரச்சனையை கொடுக்கலாம், 6ஆம் அதிபதி தசைன்றதுனால. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை, மற்றபடி குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். சுக்கிர தசைக்கு இது சேர்த்து சொல்லலாம். ஏன்னா சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடிக்கடி மருத்துவ செலவுகள்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் சூரியன் 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் சிறப்பாக இருக்கும், 5ஆம் அதிபதி தசை சிறப்பாக இருக்கும். அவர் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் தசை பண்ணுறார். இப்போ நட்சத்திராதிபதியே குரு, சிறப்பு சூப்பராக இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. பண வரவு இந்த டைமில் வேலை பார்த்தாலும் சரி, வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வாரிசுகளோட நிலைமைலாம் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு அமைகிறது, குடும்ப சூழல் எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் யாராவது உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவுகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.